அகிலம் போற்றும் அலங்கார அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் சலேட் மாதாவை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். பிரான்ஸ் நாட்டில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள லா சாலேத் என்ற இடத்தில் 1846ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் நாள் மேக்சிமின் கிரவுட் மற்றும் மெலனி கால்வெட் என்ற இரு ஆடுமேய்க்கும் சிறுவர்களுக்கு கண்ணீர் சிந்திய வண்ணம் அன்னை காட்சியளித்தார். தன் முழங்கால்களில் முழங்கைகளை ஊன்றி முகத்தை கரங்களால் மூடி துயரத்தின் வடிவமாக அன்னை அமர்ந்திருந்தார். அவர் சிறுவர்களிடம் பேசுகையில் மக்களின் பாவத்திற்காக, குறிப்பாக இறைவனின் பெயரை அவமதிப்பதற்காகவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைவனை வழிபடாமல் வேலை செய்வதற்காகவும் மனம் வருந்துவதாக கூறினார். மக்கள் மனம் திரும்பாவிட்டால் பஞ்சம், பசி போன்ற கொடிய விளைவுகள் ஏற்படும் என்றும் எச்சரித்தார். அன்னையின் இந்த காட்சியானது மனம் திரும்புதலுக்கான ஓர் அவசர அழைப்பாகும். அவர் அணிந்திருந்த சிலுவையின் ஒரு புறம் சுத்தியலும் மறுபுறம் குரடும் காணப்பட்டது. சுத்தியல் மனிதர்களின் பாவங்களையும், குரடு மனம் திரும்பி இயேசுவின் காயங்களை ஆற்றும் செயல்களையும் குறிக்கிறது. பாவிகளுக்காக பரிந்து பேசும் தாயாக கண்ணீருடன் அவர் நமக்காக மன்றாடுகிறார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி சலேட் மாதாவின் திருவிழா கொண்டாடப்படுகிறது. சலேத் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.